குழந்தைகிட்ட எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் சாரி சொல்லியிருக்கீங்க? எப்போவாச்சும் சொல்லியிருக்கீங்களா? இல்லை அடிக்கடி சொல்வீங்களா? அதை கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறது ஓகே, காமன். நம்ம சிலரை கத்திடுவோம், இட்ஸ் ஓகே. நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல, நம்மளும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்காக வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதுவும் கிடையாது. we are like humans, we have all emotions. பட் நம்ம கற்றுனாலும் சண்டை போட்டாலும் we need to know how to repair. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியணும். ஓகே, நான் இந்த முறை தப்பு பண்ணிட்டேன், ஐ எம் சாரி. ஆனால் அது சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு, பல பேருக்கு தெரியல. உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பட் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட ஈகோ முன்னாடி வந்து நிற்கும். அதை எப்படி சாரி கேட்கலாம்? அது குழந்தைகிட்ட முடியாது. நான் தான் கரெக்டு, நான் சொல்கிறேன், நான் தான் கரெக்ட், அப்படி தான் ஈகோ பேசும். பட் அதுக்காக ஈகோ தப்புன்னெலாம் எதுவும் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே வந்து நியூட்ரலாக பார்க்கலாம், படிக்கலாம், வளரலாம். சரியா? எதுவுமே தப்பு சரி தப்பு சரின்னே பார்க்க வேணாம். ஸோ அந்த ஈகோ வரும்போது என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ளே நமக்கு பதட்டம் இருக்கும், நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு. ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்ம இப்படி வளர்ந்துருக்குறோம். இதான் இன்னர் சைல்டு ஹீலிங் நிறைய பண்ணுறது. ஸோ சாரி சொல்ல வராது, அப்புறம் குழந்தைகிட்ட சொல்ல முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்போம். ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மன்னிப்பு கேட்கலாம். அது எதுக்கு கேட்கணும் அப்படின்னா, நம்ம தான் வந்து நம்ம குழந்தைக்கு ரோல் மாடல். இதிலும் எனக்கு சில பேருன்னு சொல்லுவாங்க, என்னங்க என்னைய போய் சொல்கிறீங்க அப்படின்னு. குழந்தைக்கு அம்மா அப்பா தான் எல்லாமே. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான் ரோல் மாடல். நீங்கள் உங்களை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், ஆனால் குழந்தைக்கு நீங்கள் சூப்பர் ஹீரோ தான். ஸோ நீங்கள் சாரி கேட்கும் போது, தப்பு பண்ணிட்டேன்னு சாரி கேட்கும் போது, குழந்தை அதுலேருந்து லேர்ன் பண்ணும். நம்ம ஆக்ஷன்ஸில் இருந்தும் குழந்தை லேர்ன் பண்ணதில்லை. நம்ம உண்மையே பேசிகிட்டு இருக்கும் போது குழந்தை அதுலேருந்து லேர்ன் பண்ணும். நம்ம ஜெனுவினாக ஹானஸ்ட்டாக இருக்கும் போது குழந்தை லேர்ன் பண்ணும். இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறது ரொம்ப ஈஸி, பேசி பேசி சொல்கிறத விட. ஸோ சாரி சொல்லி ரிப்பேர் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்பை. இதுவும் நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். பை.